ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து எப்பவும் போல் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு, பட் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அது என்னன்றதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நான் வந்து எப்பவும் போல் காலையில் எழுந்துச்சி தம்பியை ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு மதர்சாக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜூஸ் கொடுத்துட்டேன். பீட்ரூட் ஜூஸ். இது எதுக்கு நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா, எனக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால இது வந்து குடித்தாக்கா கொஞ்சம் பிளட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இதை குடிக்க சொல்கிறாங்க. அதனால நான் காலையில் எழுந்ததுமே இதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னம்மா லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்க வந்து எங்களுக்கு முட்டை பிரியாணி தான் வேணும் லஞ்சுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு முட்டை பிரியாணி ப்ளஸ் ஆனியன் பச்சடி தான். ஹஸ்பண்டுக்கு கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும். பட் அவர் ஒருத்தருக்காக செய்கிறன்றதுனால அன்றைக்கி அவர் வந்து வெளில போகிறேன், நான் இன்றைக்கி வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு செய்யாதம்மா, பசங்களுக்கு செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் பசங்களுக்கு மட்டுமே ஆனியன் பச்சடி ப்ளஸ் முட்டை பிரியாணி ரெண்டுமே செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா, தம்பி வந்து பெருசாக லைக் பண்ண மாட்டார். காலையிலேயே அவருக்கு டிஃபன் தான் வேணும். மதியானத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, நைட்லேயும் அவருக்கு டிஃபன் தான் வேணும். பட் நான் ஏதாவது பிரியாணி செஞ்சுட்டா காலையிலேயே சுட சுட கேட்டு வாங்கி சாப்பிட்ருவான். நான் இதை சமைச்சோடனே அம்மா எனக்கு கொஞ்சோண்டு பிரியாணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அவனுக்காக கொஞ்சோண்டு நான் வந்து பிரியாணி சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நான் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் இதை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தலை சீவி விட்டுட்டு என் பொண்ணுக்கு தலை சீவி விட்டுட்டு தம்பியை மதரசாக்கு அனுப்பிட்டு சமைக்க வந்து நின்றேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு 1 வீக்காகவே வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா தெரிய ஆரம்பிச்சிது. பட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவங்க யாராவது இது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. 1 வீக்காக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதில்ல, டீ குடிக்கிற பழக்கத்தை நான் சுத்தமாக விட்டுட்டேன். பெருசாக இப்போ டீயை லைக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஏஞ்சதுமே இந்த ஜூஸை குடிக்கிறேன். வெறும் இஞ்சி பீட்ரூட்டை மட்டும் போட்டு டெய்லி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. வெயிட் லாஸ் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பாடியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஜூஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 1 வீக்லேயே எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் நான் சொல்ல வந்த டிப்ஸு. எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வந்து ரொம்ப பால் கேட்டு கத்திக்கிட்டே இருந்தது. ஸோ அவருக்கு பால் ஊற்றிட்டு ஆனியனில் வந்து எப்போவுமே நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருவேன். ஏன்னா சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு, அந்த ஆனியன் காரமும் எடுத்துரும், சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு ஆனியன் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து குக்கரில் 2 விசில் விட்டேன். பூவாக வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இன்றைக்கி வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு முட்டை பிரியாணி, ஆனியன் பச்சடி, பீட்ரூட் ஜூஸ் காலையில், மதியானத்துக்கு லஞ்ச் எல்லாமே கட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் என் டே போச்சு. ஏன்னா எனக்கு ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்காது. பசங்க காலையில் ஸ்கூல் போயிட்டா ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.